இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 119. நம்ம இன்றைக்கு 30-31 தியானிக்க போகிறோம். நம்ம இந்த சங்கீதம் 119 நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். சில நாட்களாக தேவன் இதன் மூலியமாக நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அவரோட வசனம் எவ்வளோ மகத்துவமாக இருக்கிறதுன்றது நம்ம இதை தியானிக்கும் போது தெரியுதுல. அவருடைய கிரியைகள் ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம தியானிக்க அவர் நமக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வருவாருங்கிறத நம்ம விசுவாசிப்போம். வாங்க இப்பொழுது கூட இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன பேசணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே, நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது கூட நீர் வைத்திருக்கிற அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்குள்ள அப்பா ஒரு ஜீவ நதி புறப்பட்டு பாயட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும் ராஜா. நாங்கள் வசனத்தை வெறும் வாசித்து சும்மா 2 நிமிஷம் தியானித்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே ராஜா எழுதப்படணும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் வரி நாங்கள் கடைசி வரைக்கும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். சரி, நான் சொன்னது போல சங்கீதம் 119 30-31. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்துக்கு உட்பண்ணாதேயும். இங்கிலீஷில், I have chosen the way of truth. Your judgments I have laid before me. I cling to your testimonies, O Lord. Do not put me to shame. இது ஒரு போல்டான ப்ரேயரில் ஒரு தைரியமாக இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் மெய் வழியை தான் தெரிந்திருக்கேன் ஏசப்பா. நான் இயேசுவோட வழியை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். உமது நியாயங்களை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். அதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ், அவரோட கட்டளைகளாக இருக்கட்டும், அவரோட நியாயங்களை நான் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களோட சாட்சிகள் மேலே நான் பற்றுதலாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது இந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம தேவன் கிட்ட போய் நான் மெய் வழியாக தான் நான் நாடுறேன், நான் உங்களோட சாட்சிகளில் தான் நான் பற்றுதலாக இருக்கேன், உங்களுடைய நியாயங்களை தான் எனக்கு முன்பாதாக வைத்திருக்குன்னு நம்மளை சொல்ல முடியுமா? நம்மளால் 2 நாள் பைபிள் படித்தோன்னா 3ஆவது நாள் நம்ம பைபிள் படிக்க மாட்டோம். 5 நாள் ப்ரே பண்ணால் 6ஆவது நாள் ஆரம்பித்து ஒரு 10-15 நாளுக்கு ஜெபிக்க கூட மாட்டோம். நம்மளால இப்படி தைரியமாக சொல்ல முடியுமா? அதுக்கடுத்து பாருங்களேன், அந்த 31வது அடுத்த பகுதி, உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாக இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பண்ணாதேயும். டு நாட் புட் மீ டு ஷேம். அதாவது எங்கள் சங்கீதக்காரன் ரொம்ப போல்டாக சொல்கிறார், நான் இதெல்லாம் செய்கிறேனே, நான் உங்களோட மெய் வழியாக தான் நான் நாடுறேன், நான் உங்கள் சாட்சிகள் மேலே தான் பற்றுதலாக இருக்கேன், உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக வைத்திருக்கேன், என்னை வெட்கத்துக்குட்பண்ணாதீங்க, என்னை எனக்கு வெட்கத்தை தந்துடாதீங்க, என்ன டோன்ட் புட் மீ டு ஷேம் என்றதை ஜெபிக்கிறாரு. ஸோ இன்றைக்கு கூட இந்த போல்டான ப்ரேயரை நம்மளால் எப்போ பண்ண முடியும்னா, நம்ம தேவனோட பார்வையில் நம்ம சரியாக இருக்கும்போது, when we are right with the Lord, தேவன் கூட அவர் கூட நம்ம இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு போல்டான ப்ரேயரை பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம எங்கேயாச்சும் அசிங்கப்பட்டோன்னா ஏன் இதை அனுமதிச்சிங்கன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற தவறுகள் என்ன, அநேக நேரத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுற நிறைய காரியங்கள், ஆர் ஷுட் ஐ சே ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங், நம்ம செய்கிற சில தவறுகள்னால தான் இருக்கும், பாவத்தினால தான் இருக்கும். ஆனால் அதில் தேவன் கிருபையாக நம்மளை ஒரு வாட்டியும் காப்பாற்றிட்டு வருவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் எனக்கு இதை அனுமதிக்கிறீங்கன்னு சொல்லுவோம். இது நடக்கிறது என்னமோ நம்மளால தான், ஆனால் நம்ம கேள்வியோ தேவனை கேட்போம். ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த இடத்திற்கு நம்ம வரணுங்க. நான் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஏசப்பா, உங்களுடைய வழிகளை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், நான் உங்களோட வேதத்தை விட்டு விலகாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் ஏசப்பா, உங்களோட சாட்சிகள் மேலே நான் பற்றுதலாக இருக்கேன் ஏசப்பா, என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடாதீங்க, என்னை வெட்கப்படுத்திடாதீங்கன்னு நம்ம தைரியமாக கேட்கலாம். தேவன் நம்ம பாவமே செய்தால் கூட பிறர் நம்மளை வெட்கப்படுத்தும் போது அது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரோட கிருபையினால நம்மளை மூடி கொண்டுடுறாரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம இப்படியே அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். நம்மளுக்கு என்ன சொல்றது, நித்திய அக்னி ஒரு நித்திய ஜட்ஜ்மெண்ட், ஓகே, இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு வந்துடும், நித்திய நியாய தீர்ப்பு நம்மளுக்கு வந்துடும். பட் இப்பொழுதே நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு தேவன் கிட்ட கேளுங்க, ஏசப்பா, இந்த 3 காரியம் உங்களுடைய உங்கள் வழிகளில் நான் தெரிந்து கொள்ளணும், உங்களோட நியாயங்களை எனக்கு முன்பதாக வைக்கணும், உங்களோட சாட்சிகள் மேலே நான் பற்றுதலாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தேவனிடத்தில் கேட்போம். வரீங்களா? ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. அந்த இந்த சங்கீதக்காரன் எவ்வளோ அழகாக ஜெபிக்கிறார் ராஜா, எவ்வளோ தைரியம் சொல்றார் கர்த்தாவே, உங்க வழியே நான் சூஸ் பண்ணேன். அதே போல
நாங்களும் எல்லாத்தையும் விட்டு எங்களோட மாம்சத்தை விட்டு உங்கள் பின்னாடியே வர எங்களுக்கு கிருபை தாங்க. எக்காரணத்து கொண்டு உங்களை விட்டு நாங்கள் விலகிடாதபடிக்கு எங்களை நீங்கள் காத்துக்கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a great day.